சார், யூஜிசி வாயிலாக பல்கலைக்கழகங்களை எல்லாம் கைப்பற்றி கல்வி வளர்ச்சியை தடுக்க முயல்கிறது மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு சார்ஜ் பண்றாரு. இந்த துணைவேந்தர் நியமனம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்வது, சார் சொல்றது போல ஆசிரியர்கள் நியமனம், துணைவேந்தனுடைய அந்த சர்ச் கமிட்டியில தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி இல்லாமல் செய்திருக்கக்கூடியது, இதையெல்லாம் செய்யறதுனால எப்படி ஒரு கல்வியினுடைய மொத்த வளர்ச்சியை தடுக்க முடியும்? இந்த யூஜிசியால தடுக்க முடியும். எப்படி? நான் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். முருகன், முருகையன் அவங்க 2 பேரும் நல்ல அறிமுகம் கொடுத்தாங்க. அதாவது கல்விக்கு வந்திருக்கிற ஆபத்து என்னங்கிறத சொன்னாங்க. அதில் தோழர் முருகன் பேசும்போது ஒரு விஷயம் தெளிவாக சொன்னார். இன்னைக்கு வந்திருக்கிற யூஜிசி வரைவு அறிக்கை அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று சொன்னால் புதிய கல்விக் கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்றான்னா 3ஆவதுல எக்ஸாம் வைங்கிறான், 5ஆவதுல எக்ஸாம் வைங்கிறான். 3ஆவதுல இல்ல சார், 5ஆவது மட்டும் தான் சார். இல்ல 3ஆவதுல 5ஆவதுல இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு நான் சொல்லிடுறேன், நீ அப்புறம் கரெக்ஷன் சொல்லுங்க. 5ஆவது 8ஆவது 10ஆவது 12ஆவது. ஆனா இதெல்லாம் பாஸ் பண்ணா 10ஆவது, அப்புறம் பட்டம் படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதுதான் புதிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதி. நான் அதுக்கு போல, அது குலக்கல்வியை கொண்டு வருகிற இன்னொரு திட்டம் என்பதுல கருத்து வேறுபாடே கிடையாது. நான் அதுக்கு போல, அதனோட ஒரு பகுதி தான் யூஜிசி வரைவு கொள்கை. இல்ல பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. 1953லயே யூஜிசி உருவாக்கப்பட்டது. உருவாக்கியவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். டிசம்பர் 28 1953 உருவாக்கிட்டோம். சட்டம் 56ல. அந்த சட்டம் 56ல உருவாக்கினாலும் கூட அந்த சட்டத்தின்படி இதுவரையில, அத முருகன் ரொம்ப அழகா சொன்னார், 2010 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. சர்ச் கமிட்டியில யாரை போடணுங்கிற சம்பந்தமா, அதாவது துணைவேந்தர் குழு அமைப்பதற்கான குழு, தேடல் குழுவை யாரை போட வேண்டும் என்பது மறுபடியும் அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க 2013ல. 2018ல பாஜக அரசாங்கம் இதே மாதிரி ஒரு குழுவை போட வேண்டும் என்று சொன்னது. அதையும் மறுபடியும் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்ப 2024ல ஒண்ணு, 2025 2024 இருக்கிறது படிப்பு சம்பந்தமானது, கல்லூரியில படிப்பது சம்பந்தமா 2 வந்திருக்கு. இப்ப வந்திருக்கிறது யூஜிசிக்கு எப்படி வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுப்பது, வாதியாருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பது, வாதியார் வேலை எப்படி, இதுதான் வந்திருக்கு. இல்ல முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா, யாரு வேணாலும் சேரலாம், ஒரே கண்டிஷன் தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். நீங்க ஃபார்முலா படிச்சிருக்கணும் அவசியமே இல்லை. என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிட்டு நீங்க எம்ஏ எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் எம்டெக்கும் படிக்கலாம். நல்லா கவனிங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்க அடிப்படை அறிவு விஞ்ஞானத்துல தேவையில்லை, டெக்னாலஜில தேவையில்லை. நீங்க நேரா ஹிஸ்டரி படிச்சுட்டு எம்டெக் எழுதலாம், அது அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி அது மாத்திக்கலாம். அப்புறம் மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மல்டிபிள் எக்ஸிட் எக்ஸாம். உங்களுக்கு வேணும்னா எதை வேணா எழுதி சேர்ந்துக்கலாம், வேணும்னா எதை விட்டு வேணாலும் வெளியேறலாம். இது ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இந்த படிப்பு சம்பந்தமா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி என்ன வேணாலும் படிக்கலாமா, இது ஒரு. அடுத்தது யூஜிசி தோழர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இப்ப நாங்க ஒரு கூட்டம் நடத்தி வருகிற 27ஆம் தேதி ஒரு எதிர்ப்பு கருத்தரங்கு நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த யூஜிசி வரைவு இதுல ஏதோ வைஸ் சான்சலர் தேடுவது, துணைவேந்தரை தேடுவதற்கான குழு சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இல்ல, இது கல்வியை, ஏழை பிள்ளைகளின் கல்வியை தட்டி பறிக்கிற முயற்சி. இந்திய தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் ஆவரேஜ் ஹையர் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா 51% மேல இருக்கு. இந்தியாவோட ஆவரேஜ் 28% தான். அப்போ உயர்கல்வியில உயர்ந்து இருக்கிற மாநிலமா இருக்கிற தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தடுப்பதற்கான ஒரு முயற்சி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, துணைவேந்தருக்கு நியமிக்கலாம்னு எங்கேயும் சட்டம் இல்லைங்க. முருகன் கரெக்டா சொன்னார். அரசியல் சட்டத்தில் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா எந்த பிரிவிலும் துணைவேந்தர் இப்படி நியமிக்க வேண்டும் என்று இல்லை. 56 யூஜிசி ஆக்ட் வந்திருக்கு. அதுல 26(1)E 26(1)G, அதாவது மானிய குழுவா, பல்கலைக்கழக மானிய குழு, நிதி நல்கை குழு. அந்த நிதி நல்கை குழுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. முதல்ல நம்ம தெளிவா இருந்துக்குவோம். இது ஒரு சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். இப்ப அனுப்பியிருக்கல, இட் இஸ் எ பீஸ். இதுக்கு சட்டப்படியான எந்த மரியாதையும் கிடையாது, வேல்யூவும் கிடையாது. ஓகே, இப்ப அவங்க அனுப்பியிருக்காங்கல்ல, பிப்ரவரி 5க்குள்ள உங்க கருத்துக்கெல்லாம் கொடுங்க. இந்த கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னாவே எனக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு கருத்து கேட்டாங்க, 20,000 பேர் கருத்து சொன்னாங்க.
அதுல 80% வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, திமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், பல்வேறு மாநில கட்சிகளே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனா இவங்க அதை சொல்லல. 20,000 பேர் எங்களுக்கு கருத்து சொன்னாங்க, அதுல 80% ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் வேணாலும் பல்கலைக்கழகத்துக்கு துணை வந்தரலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வந்து லேட்டரல் என்ட்ரி என்ற பெயரில் அண்டர் செக்ரட்டரி லெவல்ல ஆபீசர்ஸ் கொண்டு வர்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க, யார் வேணாலும் வரலாம். அதுதான் முக்கியமான பாயிண்ட். பொதுவா என்ன இருக்கு, இப்போ யூஜிசிங்கிறது எதுக்காக வந்ததுன்னா, ஒரு கன்சல்டேஷன் ஆலோசனை செய்து கொள்வதற்காக, கோஆர்டினேஷன் பல்வேறு பல்கலைக்கழகம் இருக்கனால இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு செய்வதற்காக, அப்புறம் தகவல் பரிமாற்றத்திற்காக, கூடுதல் நிதி வழங்குவதற்காக. இங்கதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க சொல்றத கேட்கலனா செக்ஷன் 10 படி அந்த கூடுதல் நிதியை கூட நிறுத்தி வச்சுக்கலாம். இங்க ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, இப்போ பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் யார் கோமியம் அதிகமா குடிக்கிறாரோ அவரை கூட வேந்தரா போடலாம். அதுக்கு என்ன, பிரைவேட் எக்ஸிகியூட்டிவா இருந்திருக்கலாம், பப்ளிக் செக்டர் எக்ஸிகியூட்டிவா இருந்திருக்கலாம். ஆனா ஏற்கனவே என்ன, ஒரு இது எல்லாமே பல்கலைக்கழக மானியக்குழு சொல்வது எல்லாமே பரிந்துரைகள் இல்ல, அது ரெக்கமெண்டேட்டரி. இதை நீ ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, 10 வருஷம் ப்ரொஃபஸரா இருக்க ஒருத்தரை தான் தேடுதல் குழுவே கண்டுபிடிச்சா இவர் தான் அந்த குழுவில் இருக்காருன்னு சொல்லும். ஆனா இப்ப அதெல்லாம் தேவையில்லை. எனி எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது யாரை கொண்டு வர போறீங்க? உதாரணமா இந்தியாவில் இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் இருந்து, இந்தியன் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், சினிமா புனேல இருக்கிற சினிமா இன்ஸ்டிடியூட் இருந்தது. இதுக்கெல்லாம் யாரை போட்டிருந்தாங்க, இப்ப யாரை போட்டுக்கிட்டு இருக்காங்க? ரொமிலா தாப்பர் போன்றவர்கள் இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ்ல முதல்ல வெளியேற்றிட்டு பாஜக எம்பியை கொண்டு வந்து போடுறாங்க. அப்ப இவரோட நோக்கம் என்ன? அதுதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா, சாதாரண பிள்ளைகளின் கல்வி பட்டப்படிப்பு உயர் படிப்பு என்பது இனி கிடைக்காதுங்கிறது தான் உங்க மறைமுகமா சொல்றாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்கை எடுத்து பாராட்டுகிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டு அடுத்த நாளே ஒரு அப்பீல் கொடுக்கிறார். எல்லா மாநில முதல்வர்களும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று. உடனே பினராயி விஜயன் சட்டமன்றத்தில் சட்டத்தை எதிர்ப்பை நிறைவேற்றி அனுப்பிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், மீண்டும் சனாதனத்தை திணிக்க. நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. பினராயி விஜயன் சொன்ன வார்த்தை, சனாதனத்தை திணிப்பதற்காகவும் மாநில உரிமைகளை பறிப்பதற்காகவும் இன்னைக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. இது ஒன்றுபட்டு முறியடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் என்னன்னா, பாஜகவுடைய அணியில் இருக்கிற ஜனாதல் யூ நிதிஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம்.